இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்ற மாரி ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 கை கருவேப்பிலை, 3 பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சிக்கன் மசாலாக்காக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய். இதை மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி ஒன்று பதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. இப்போ அரைச்ச மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இறக்குறப்போ 1 கை புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.